ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெங்கிடெக். இந்த வீடியோவில் சிங்கப்பூர் வேலைக்கு வந்துட்டு ஏஜென்சி மூலமாக வர்றீங்க அப்படின்னா பாதி பணத்தை ஊரில் கட்டிட்டு பாதி பணத்தை இங்கே வந்து கட்டலாமா, அதுக்குரிய ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வர்றீங்க அப்படின்னா நம்ம வெங்கிடெக் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இதே வீடியோ பார்த்துடலாம். ஸோ இப்போ சிங்கப்பூர் வேலைக்கு வரணும் அப்படின்னாலே மேக்ஸிமம் வந்துட்டு ஏஜென்சி மூலமாக தான் வர்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏஜென்சி மூலமாக வரணும் அப்படின்னா ஒரு பல்க் அமௌண்ட் வந்துட்டு நம்ம அவங்களுக்கு கட்டுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறது என்னன்னா, ப்ரோ பாதி அமௌண்ட் நான் கட்டிட்டு வரலாமா, பாதி அமௌண்ட் வந்துட்டு அங்கே வந்து கட்டிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ ஏஜென்சி மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஆப்ஷன் வந்துட்டு அவங்க பண்ணித்தரவே மாட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு உங்களை வச்சு பணம் சம்பாதிக்க தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட் கிளியர் பண்ணினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஐபிஏ காப்பிங்கிறது உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் வந்துட்டு அந்த ஐபிஏ காப்பியை கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த ஐபிஏ காப்பி வச்சு தான் உங்ககிட்ட அவங்க வந்து பணத்தை வாங்க முடியும். அதனால அதை பேரை சொல்லியே ஐபிஏ காப்பி உனக்கு வேணும்னா நீ பணத்தை செட்டில் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு அப்ளை காப்பியெல்லாம் அனுப்பிடுவாங்க. அப்ளை பண்ணுறதுக்குமே உங்களுக்கு வந்துட்டு $500 வாங்கிடுவாங்க. எதுனா ஏன்னா இப்போ வந்துட்டு யாருமே வந்துட்டு ப்ராப்பராக இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு வேலைக்கு இன்டர்வியூவில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை எனக்கு வேற வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்க இந்த ஏஜென்சி என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை நீ ஒரு $500 போட்டு விடு, அப்போ தான் உனக்கு வந்துட்டு நாங்கள் அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு $500 போட்டு விட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்ளை பண்ணிடுவாங்க. அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு அப்ளை காப்பி கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நாளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபிஏ வந்துட்டு கிடைச்சிரும். ஏஜென்சிக்கு வந்து இந்த சிங்கப்பூர் ஏஜென்ட்டுக்கு வந்துட்டு ஐபிஏ காப்பி கிடைச்சிரும். ஆனால் அந்த ஏஜென்ட் என்ன பண்ணுவாருன்னா, ஐபிஏ காப்பி அவரே வச்சுக்கிறாரு, உங்களுக்கு சென்ட் பண்ணவே மாட்டார். ஏன் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து மீதி பணத்தெல்லாம் வாங்கணும் இல்லையா, அதனால அந்த பணத்தை வாங்குற வரைக்கும் ஐபிஏ காப்பி அவரே தான் வச்சிருப்பாரு. ஸோ சிங்கப்பூர் ஏஜென்ட் உங்க ஊர் ஏஜென்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாரு, இந்த மாதிரி ஐபிஏ வந்துருச்சு, எனக்கு உரிய பணத்தை போட்டுவிட சொல்லு அப்படின்னு சொல்லி சிங்கப்பூர் ஏஜென்ட் நம்ம ஊர் ஏஜென்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாரு. ஸோ நம்ம ஊர் ஏஜென்ட் நமக்கு சொல்லுவாரு, உனக்கு ஐபிஏ வந்துருச்சு தம்பி, நீ பணத்தை போட்டுவிடு, உனக்கு ஐபிஏ அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம பாதி கொடுத்தோம் அப்படின்னால அவங்க இல்லை நீ எல்லாத்தையும் கிளியர் பண்ணு, உனக்கு ஐபி இப்பவே அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ முதல்ல என்ன பண்ணுவார், நம்ம ஊர் ஏஜென்ட்டு ஒரு அமௌண்ட் வாங்கிடுவார், அவருக்குரியதை வாங்கிட்டு ஸோ மீதி அமௌண்ட் எல்லாம் சிங்கப்பூர் ஏஜென்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருவாரு. ஸோ எல்லா அமௌண்ட்டும் கிளியர் ஆச்சு அப்படின்னா தான் அந்த சிங்கப்பூர் ஏஜென்ட் வந்துட்டு நம்ம ஊர் ஏஜென்ட்டுக்கு வந்துட்டு ஐபிஏ காப்பியை கொடுப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஊர் ஏஜென்ட் நமக்கு வந்துட்டு ஐபிஏ காப்பியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்க அந்த அட்வான்ஸ் மட்டும் போட்டுட்டு பணமே கட்டாம ஐபிஏ கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ அவங்களுக்கு வந்துட்டு பணம் உங்ககிட்ட இருந்து வாங்குறதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா இதை சொல்லிதான் அவங்க வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு பணத்தை வாங்கணும். ஸோ அதனால நீங்க நடுவில் ஏதாவது இல்லைங்க எனக்கு வேலை பிடிக்கல அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, பணம் ஐபிஏ காப்பி கொடுத்ததுக்கு அப்புறம். ஸோ அதனாலதான் வந்துட்டு ஏன்னா ஐபிஏ காப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அங்க பேரு, நீங்க வரலன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கும் அங்க அந்த ஏஜென்சி சைட்ல வந்துட்டு பிரச்சனை வந்துடும். ஏன் உங்களோட நீ வந்து அப்ளை பண்ண ஒர்க்கரை வந்துட்டு ஏன் ஏத்தாம இருக்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும். ஸோ அதனாலதான் வந்துட்டு அவங்க வந்துட்டு கண்டிப்பா ஃபுல் அமௌண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஐபிஏ வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பாதி அமௌண்ட்டை கட்டணும் அப்படின்னா ஏஜென்சி சைடு கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. நீங்க ஃபுல் அமௌண்ட் கட்டினீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி பண்ண முடியும். ஓகேங்களா? ஒருவேளை இந்த மாதிரி பாதி அமௌண்ட்டை கட்டி வர்ற மாதிரி வேற என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கம்பெனி வச்சிருந்து அவங்க வச்சாங்கன்னா தான் ஓகே இந்த மாதிரி பாதி அமௌண்ட்டை கட்டுப்பா, பாதி அமௌண்ட்டை இங்கே வந்து சேலரியில் கழிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வேணா பண்ணித்தர வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இந்த ஏஜென்சி மூலமா போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க பண்ணித்தரவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஏஜென்சி சைடே பச்சுக்கிறோமே, இப்போ வந்துட்டு ஒரு 4 லட்சம் ரூபா வாங்குற இடத்துல 2 லட்சம் மட்டும் கட்டு, மீதி 2 லட்சத்தை இங்கே வந்து கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சப்போஸ் சொல்றாங்க அப்படின்னா சொல்லி உங்களை நம்பி இறக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நீங்க ஒருவேளை இங்க வந்து கம்பெனிலாம் ஓகேவா இருக்கும், நீங்க நாளைக்கு வந்துட்டு வேலை தெரியாம இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு உங்களை ஊருக்கு ஏற்றுற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ இந்த ஏஜென்ட்டுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்காம போயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால வந்துட்டு அந்த மாதிரி வந்து அவங்க பண்ணித்தரவே மாட்டாங்க. ஸோ என்னன்னாலும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்குரிய லாபத்தை தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்குரிய பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எதுனாலும் ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுல நாளைக்கு உங்களுக்கு வேலை தெரியல எது தெரியலன்னா ஸோ அதுல இருந்து ஒரு அமௌண்ட் வேணா ரிட்டர்ன் பண்ணுவாங்க, மற்றபடி ஃபுல் அமௌண்ட்டே வந்துட்டு அவங்க கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால நான் சொல்றது என்னன்னா, நீங்க வந்தீங்க வச்சு ஒரு வேலைக்கு வர்றீங்கனாலும் தெளிவா தெரிஞ்ச வேலைக்கு மட்டும் வாங்க. ஸோ பார்க்க வந்த வீடியோ இதுதான். ஸோ நீங்கள் அமௌண்ட்டு ஏஜென்ட் மூலமாக வர்றீங்க அப்படின்னா ஃபுல் அமௌண்ட் கண்டிப்பாக கட்டி தான் வரணும். ஸோ அதில் என்ற ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ இது மாதிரி சிங்கப்பூர் வீடியோக்கள் நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வெங்கிடெக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க.